நீலகிரி அருகே வாழைத்தோட்டம் கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக மக்னா யானை ஒன்று குடியிருப்புகள் மற்றும் ரேஷன் கடைகளில் புகுந்து பொருட்களை சேதப்படுத்தி பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. முதல் நாள் ரேஷன் கடையின் ஜன்னலை உடைத்து அரிசி மூட்டைகளை இழுத்து யானை சாப்பிட்டதாகவும், அடுத்த நாள் கோதுமை மூட்டைகளை சேதப்படுத்தியதாகவும் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நல்லா பேசுகிறவங்க தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் மக்னா யானையை விரட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கிருந்து வந்த யானை தெரியலிங்க. இந்த யானை வந்து டெய்லி ஒரு வீடோ இல்லை கடையவோ டெய்லியும் அடைக்குதுங்க. ரேஷன் கடை பாருங்க, 2 நாள் ஆச்சு. 2 நாளாக ரேஷன் கடை அடிச்சுட்டு இருக்குதுங்க. கோதுமை, சர்க்கரை, அரிசி எல்லாத்தையும் வெளியே பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க, எல்லாம் கொட்டி கிடக்குது, எடுத்துகிட்டு போயிடுது. இப்படி நாங்கள் என்னங்க பண்ணுறது? நாங்கள் விடி தூங்காமல் நாங்களும் யானையை வெட்டுறோம். ஃபாரஸ்ட்டுக்காரங்க இது வரைக்கும் அது எந்த ஸ்டெப்பு நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் என்ன கேட்குறோங்க, எங்கள் நீலகிரி கலெக்டராமா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோரிக்கையாக இந்த யானையை இங்கேருந்து அப்புறப்படுத்தணுங்க.